கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இயேசுவோடு நாம் நிகழ்ச்சியில் 55ஆம் மகத்தில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை பார்ப்பதற்கு முன்னாடி 2 பாடல்களை பார்க்கலாம். உன்னையே வெறுத்து விட்டால் ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தார் சுகமாய் வாழ்ந்திடலாம். உன்னையே வெறுத்து விட்டார் ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தார் சுகமாய் வாழ்ந்திடலாம். நாளைய தினம் குறித்து கலங்காதே மகனே, நாளைய தினம் குறித்து கலங்காதே மகளே, இதுவரை காத்த தெய்வம் இனியும் நடத்திடுவார், இதுவரை காத்த தெய்வம் இனியும் நடத்திடுவார். உன்னையே வெறுத்து விட்டார் ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தார் சுகமாய் வாழ்ந்திடலாம். ஆமீன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாம் சுயத்தை சாகடிக்கும், நாம் சுகமாய் வாழலாம். கர்த்தருடைய வார்த்தை என்று நாம் பார்க்கலாம். சங்கீதம் 91ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். கர்த்தர் அருமையான வார்த்தை கொடுத்திருக்கிறாரு. அதாவது பார்த்தீங்கன்னா, உங்கள் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கையில் ஏந்தி கொண்டு போவார்கள் அப்படின்னு இந்த கர்த்தருடைய வார்த்தை இன்னைக்கு பார்த்துருக்கிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருக்கலாம். இன்னைக்கு அதாவது உங்கள் குடும்ப பிரச்சனை இருக்கலாம், உங்களை பார்த்தீங்கன்னா உங்கள் தொழிலில் பிரச்சனை இருக்கலாம். எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கர்த்தர் கர்த்தர் உங்களை பார்த்து உங்களை பேசுகிறாரு. எந்த பிரச்சனையும் பார்த்து பயப்படாதீங்க, கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு. மற்றபடியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் நாளைய தினம் வந்து நீங்கள் கவலைப்படக்கூடாது. அதான் பார்த்தீங்கன்னா கர்த்தர் ஒவ்வொரு நாளையும்